Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது ரிகர்சிவ் அண்டு ரிகர்சிவ்லி என்யூரபிள் லாங்குவேஜ். ஸோ இதில் நம்மளுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ரொம்ப ஈஸியான டாபிக் தான், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கர்சிவ் லாங்குவேஜ்னு என்னன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ ஒரு டியூரிங் மிஷின் இருக்குது, ஓகேங்களா? இப்போ இந்த டியூரிங் மிஷின் வந்து ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் டபுள்னு ஒன்று வச்சுப்போம். ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்து உள்ளே அனுப்புகிறோம். அது என்ன பண்ணுதுன்னா அக்செப்ட் பண்ணுது. ஏன்னா அதோடைய லாங்குவேஜில் இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணும், அந்த லாங்குவேஜில் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடும். இதுதான் ரிகர்சிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கு அதோடைய லாங்குவேஜுக்குள்ளே இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணும், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணும். இதுதான் அந்த கான்செப்ட். அப்படி இருந்துச்சுன்னா அது ரிகர்சிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். A language is said to be recursive if there exists a Turing machine that accepts every string of the language and every string is rejected. எப்போ ரிஜெக்ட் ஆகுனா if it is not belonging to that language. ஸோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் இருக்குது அந்த டியூரிங் மிஷினுக்கு, அந்த லாங்குவேஜுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரிங் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணும், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணும். இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ ரிகர்சிவ்னா இதுதான். ஸ்ட்ரிங் இஸ் ரிஜெக்டட் இஃப் நாட் பிலாங்கிங் டு தட் லாங்குவேஜாக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் ரிகர்சிவ்லி என்யூரபிள் லாங்குவேஜஸ் அப்படின்னு என்னதுன்னா, இப்போ ஒரு டியூரிங் மிஷின் இருக்குது, இந்த டியூரிங் மிஷினுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, ஓகேங்களா? நான் ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன் டபிள்யூ. அந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை கொடுத்தேன்னா அதோடைய லாங்குவேஜில் இந்த இன்புட் இருந்துச்சுன்னா, இந்த ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லூப் போய்கிட்டே இருக்கும். லூப் ஃபார் எவர் இன்ஃபைனைட் லூப்புக்கு போயிடும், மிஷின் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? அதுதான் விஷயமே. A language is recursively enumerable if there exists a Turing machine that accept every string belonging to that language. ஸோ அதோடைய லாங்குவேஜில் இருந்துச்சுன்னா எல்லா ஸ்ட்ரிங்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும், அதோட லாங்குவேஜில் வர ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும். அண்ட் இஃப் ஸ்ட்ரிங் டஸ் நாட் பிலாங் டு தட் லாங்குவேஜ், அப்போ என்ன பண்ணுன்னா டியூரிங் மிஷின் டு என்டர் இன் அ இன்ஃபைனைட் லூப். ஸோ லூப் இன்ஃபைனைட் லூப்பில் போய்டும், மிஷின் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸ்பீடாக. அப்போனா அதில் தெரிஞ்சுக்கலாம், அப்போது அந்த லாங்குவேஜில் அந்த இன்புட் ஸ்ட்ரிங் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ரிகர்சிவ் என்யூரபிள் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதில் கேட்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, யூனியன் ஆஃப் டூ ரிகர்சிவ் லாங்குவேஜை நம்ம ரிகர்சிவ்னு சொல்லுவோம். இப்போது ரிகர்சிவ் லாங்குவேஜ் 1, ரிகர்சிவ் லாங்குவேஜ் 2 ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுத்தோம்னா அதை நம்ம ரிகர்சிவ்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ரெண்டு ரிகர்சிவ்லி என்யூமரபிள் லாங்குவேஜும் நம்ம ரிகர்சிவ் என்யூரபிள்னு சொல்லுவோம். அதை ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். யூனியன் கான்செப்ட் தான், ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு கவனிங்க. லாங்குவேஜ் 1 இது என்ன பண்ணுதுன்னா மிஷின் 1ஆல் அக்செப்ட் பண்ணப்படுது. அதேமாதிரி லாங்குவேஜ் 2 மிஷின் 2ஆல் அக்செப்ட் பண்ணப்படுதுன்னா, ஸோ ஒரு மிஷின் 1 மிஷின் 2னால ரெண்டு லாங்குவேஜும் அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா அப்போது அது யூனியன்னு அர்த்தம். அப்போது இந்த லாங்குவேஜ் 1 இந்த லாங்குவேஜ் 2 யூனியன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அனுப்பக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் மிஷின்குள்ளே ஒன்று L1லையும் இருக்கலாம், இல்லை L2லையும் இருக்கலாம். அதான் மீன்ஸ் ஸ்ட்ரிங் பிலாங்ஸ் டு ஐதர் L1 ஆர் L2. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் டபுள்னு ஒன்று எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம மிஷின் இந்த டபுள்யூ எடுத்துகிட்டு வந்து மிஷின் 1ல் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது நம்மளுக்கு மிஷின் 1 வந்து எஸ்ன்னு வந்துச்சுன்னா அப்போது அக்செப்ட் பண்ணிக்கும், அதோட லாங்குவேஜ் தான் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கும் இமீடியட்டாக. இதுவே M1 வந்து இல்லை, நோ இது என்னோட லாங்குவேஜ் இல்லைன்னா என்ன பண்ணுன்னா ரெண்டாவது மிஷினுக்கு அனுப்பி விட்டுரும், ஓகேங்களா? அதாவது M1 மிஷின் ஓகேனா என்ன பண்ணும், நம்மளுக்கு அக்செப்ட் ஆகிடும், ஓகேங்களா? அப்படி அக்செப்ட்னு வந்துடும். அப்படி ஓகே இல்லைன்னா, இஃப் நோ மீன்ஸ் மிஷின் 2க்கு ரன் ஆக போயிடும் அந்த டபிள்யூ, ஓகேங்களா? ஸோ மிஷின் 1ல் நான் அனுப்புகிற அந்த டபிள்யூ ஸ்ட்ரிங் வந்து அதோட லாங்குவேஜில் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணும். ஸோ ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா மிஷின் 2க்கு ரன் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிடும். இப்போ மிஷின் 2ல் போய் அந்த ஸ்ட்ரிங் வந்து ரன் ஆகுது, ஸோ அது மிஷின் 2க்கு சொந்தமானதுன்னா எஸ்ன்னு வரும், ஸோ உடனே அக்செப்ட்னு வந்துடும். ஸோ இப்போ டபிள்யூ வந்து மிஷின் 2ல் ரன் ஆகுது, ஸோ ஓகேனா அக்செப்ட், ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட், இவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அப்போது ரிகர்சிவ் லாங்குவேஜஸ் கண்டிப்பாக எப்பயுமே என்ன ஆகும், ஆல்ட் ஆகும், அப்படின்றது ஸ்டாப் ஆகும். ஸோ அதாவது உங்களுக்கு அக்செப்ட்னா அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மிஷின் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ரிகர்சிவ் லாங்குவேஜ் ஆல்வேஸ் ஆல்ட்னா ஸ்டாப்.
ஸோ M1 ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா M2வும் ஸ்டாப் ஆகும்னு அர்த்தம். அப்போது ஒரு புதுசாக வர மிஷினும் கண்டிப்பாக என்ன ஆகும், ஸ்டாப்பு தான் ஆகும். ஸோ யூனியன் வந்து ரிகர்சிவ் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது யூனியன் ஆஃப் டூ ரிகர்சிவ் என்யூமரபிள் வந்து ரிகர்சிவ் என்யூமரபிள்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். என்னதுன்னா, எப்பயுமே ஒரு ரிகர்சிவ் என்யூமரபிள் லாங்குவேஜுக்கு ஆல்ட்டே ஆகாது. ஏன்னா ரிகர்சிவ் என்யூமரபிள் மிஷின் ஆல்ட் ஆகாது. அப்படின்னு என்னது, மிஷின் ஆகும், போய்கிட்டே தானே இருக்கும். படித்தோம் இல்லையா, செகண்ட் டெஃபினேஷனில் படித்தோமே. அதாவது என்டர் இன் அன் இன்ஃபைனைட் லூப். ஸோ ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் வந்து டியூரிங் மிஷின் அந்த லாங்குவேஜுக்குள்ளே இல்லைன்னா என்ன ஆகும், லூப்பில் போய்கிட்டே இருக்கும்ல. அதுதான் இந்த கான்செப்ட். அப்போ மிஷின் கண்டிப்பாக என்ன ஆகாது, ஸ்டாப் ஆகாது. அப்போ இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடும் யூனியனில். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, மிஷின் 1ஐயும் மிஷின் 2ஐயும் தனித்தனி டேப்பில் ஓட விட்டு அது ரெண்டுமே தனித்தனியாக அக்செப்ட் ஆகணும் ஒரு டைமில். அப்போ என்ன பண்ணலான்னா, அக்செப்ட் பண்ண வச்சு மிஷினை அக்செப்ட் பண்ண வைக்கலாம். அதாவது இப்போ டபுள்னு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து மிஷின் 1க்குள்ளே கொடுக்குறேன், மிஷின் 2க்குள்ளே கொடுத்து தனித்தனியாக ரன் பண்ண வைக்கிறேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அதை அக்செப்ட் பண்ணும். ஸோ ரெண்டும் அக்செப்ட் பண்ணும்போது இந்த ஒட்டு மொத்த மிஷினும் வந்து நம்மளுக்கு அக்செப்ட் ஆகிடும். ஸோ இப்படி வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் இன்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இஃப் எ லாங்குவேஜ் எல் அண்ட் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் எல் பார். ஸோ எல்னு ஒரு லாங்குவேஜ், அதோட காம்ப்ளிமெண்ட் என்னது, ஆப்போசிட் எல் பார். இது ரெண்டுமே ரெக்கர்சிவ்லி என்யூமரபிளாக இருந்துச்சுன்னா அப்போது நம்ம எடுத்துகிட்டு இந்த லாங்குவேஜ் ரிகர்சிவ்னு சொல்லுவாங்க. முதல்ல ரிகர்சிவ் என்யூமரபிள் என்னது, மிஷின் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், இன்ஃபைனைட் லூப்பில் போய்கிட்டே இருக்கும். ஆனால் ரிகர்சிவ் ஆகும், ஸ்டாப் ஆகிடும், ஆல்ட் ஆகும். அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ மிஷின் 1 என்ன பண்ணுதுன்னா முதல் லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணுது. மிஷின் 2 வந்து எல் பார் லாங்குவேஜ், அதோட காம்ப்ளிமெண்ட்லேயே அதை அக்செப்ட் பண்ணுது. அப்போ இந்த ரெண்டு மிஷின் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே டைமில் ஓட விட்டுரும். இஃப் நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன் W, அந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த எல்லுக்குள்ளே இருக்குது. அப்போ என்ன ஆகும், M1 வந்து அக்செப்ட் பண்ணும். ஓகேங்களா? அவுட்புட் நம்மளுக்கு எஸ்ன்னு வரும். ஓகே, நான் இது என்னோட லாங்குவேஜில் தான் இருக்குது அந்த W, ஸோ நான் அக்செப்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிங் W ஸ்ட்ரிங் வந்து எல் பாருக்குள்ளேயும் இருக்குது, இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்குள்ளே இருக்குன்னா மிஷின் 2 என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணும். ஆனால் அவுட்புட்டை நம்மளுக்கு நோ காட்டும். அப்போ தான் நம்மளை அது காம்ப்ளிமெண்ட்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டபுள்னு ஒரு இன்புட்டு ஸ்ட்ரிங்கு, அதை நான் மிஷின் 1க்குள்ளே அனுப்புகிறேன், மிஷின் 2க்குள்ளே அனுப்புகிறேன். செக் பண்ணிவிட்டு இது எஸ்ன்னு வருது, ஏன்னா இதோட லாங்குவேஜ்குள்ளே இருக்குது. அதே மாதிரி மிஷின் 2க்குள்ளேயும் போது இந்த லாங்குவேஜ்லையும் இருக்குது. எஸ் எப்போ வரும்னா அது வந்து உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா. நோ எப்போ வரும்னா அது காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்போது நோன் வரும். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, மிஷின் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நோன் வந்துட்டாலே மிஷின் ஸ்டாப் ஆகுதுன்னு அர்த்தம். எஸ்ன்னு வந்தால் தான் மிஷின் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ நோன் ஒன்று வந்துட்டாலே அப்போ கண்டிப்பாக அது என்ன சொல்லலாம், நம்ம ரிகர்சிவ்னு சொல்லிடலாம். ஸோ எவ்ரி ஸ்ட்ரிங் பிலாங்ஸ் டு ஒன்று எல் இல்லைனா எல் பாருக்குள்ளே இருக்கும். ஒரு மிஷின் தான் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணும். அப்போது மிஷின் கண்டிப்பாக என்ன ஆகும், ஸ்டாப் ஆகும். ஏதாவது ஒரு மிஷின் வந்து ஸ்டாப் ஆகும். அப்போ நம்ம ஒரு மிஷின் ஸ்டாப் ஆனாலும் நம்ம என்ன சொல்லலாம், அந்த லாங்குவேஜை ரிகர்சிவ் லாங்குவேஜ் சொல்லலாம். ரிகர்சிவ் லாங்குவேஜ் தான் ஆல்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, இந்த கொஷின் எப்படி எக்ஸாமில் கேட்பாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அண்ட் நோட் ஆன் ரிகர்சிவ் என்யூமரபிள் லாங்குவேஜ் கேட்டால் ஃபுல்லாக எழுதணும். அப்படி இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, யூனியன் ஆஃப் டூ ரிகர்சிவ் என்யூமரபிள் இஸ் ரிகர்சிவ் என்யூமரபிள், ப்ரூவ் தட்னு கொடுப்பாங்க. இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. யூனியன் ஒரு வார்த்தை வந்து இதெல்லாம் எழுதிருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க, ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா இதுதான் கண்டென்ட். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிகர்சிவ் லாங்குவேஜ்னா என்ன? ஸோ ஒரு மிஷின்குள்ளே ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம், அதோட லாங்குவேஜ்னா அக்செப்ட் பண்ணும் இல்லை ரிஜெக்ட் பண்ணும். ரிகர்சிவ் என்யூமரபிள் லாங்குவேஜ், ஒரு மிஷின்குள்ளே இன்புட் கொடுக்குறோம், அதோட லாங்குவேஜ்னா அக்செப்ட் பண்ணும், அப்படி இல்லைன்னா இன்ஃபைனைட் லூப்புக்கு போயிடும். ப்ராப்பர்ட்டி, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அதனுடைய கண்டினியூவேஷன், செகண்ட் ப்ராப்பர்ட்டி அதனுடைய கண்டினியூவேஷன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.